சோத்திரம் ஆண்டவரப்பா, எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே உமக்கு சோத்திரம் தகப்பனே. வல்லவரே நல்லவரே என்றும் இருப்பவரே உம்மை துதிக்கிறோம். மகிமையின் தேவனே உமக்கு சோத்திரம், சமாதானத்தின் தேவனே உமக்கு சோத்திரம், சர்வ வல்லவரே உமக்கு சோத்திரம், என்றும் இருப்பவரே உமக்கு சோத்திரம், என்று எங்களை காப்பவரே உமக்கு சோத்திரம். அப்போ ஆயிரம் வருஷமா உயிரோடு இருக்கிற என் தகப்பனே உமக்கு சோத்திரம். என் தேவனே உமக்கு சோத்திரம். அப்பா, எங்களை ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாத்து எங்களை போஷித்து உம்முடைய கண்மணி போல எங்களை வெளிநடத்தி கொண்டிருக்கிறதுக்காக கூட கூடி சோத்திரம் தகப்பனே. அப்பா, மனுஷனும் முகத்தை பார்க்குறாங்க, நீங்கள் இதயத்தை பார்க்குற தெய்வமாக இருக்கிறீங்க. எங்கள் இதயத்தில் நாங்கள் என்ன பேசுவோம் நாங்கள் நினைக்கும் போதே நீங்கள் அதை அறிந்திருக்கிறீங்க தகப்பனே. நாங்கள் என்ன பேச போகிறோம், நாங்கள் என்ன கேட்க போகிறோன்றதை நாங்கள் அறிந்திருக்கிறீங்க. இந்த உலகத்தில் அநேக நோய்வாய்ப்பட்டிருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு உடல் சுகத்தை கொடுங்க, பலத்தை கொடுங்க. வேதனையோடு இருக்கிற சகோதர சகோதரிக்கு அந்த வேதனையை நீக்கி போட்டு உங்களுடைய சமாதானத்தை கொடுங்கப்பா. அவர்களுடைய கண்ணீர்களை தொடங்க தகப்பனே. அந்தப்பா துக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் சாமி, அந்த துக்கத்தை எடுத்து போடுங்க அப்பா, பலப்படுத்துங்க தகப்பனே. சோர்ந்து போயிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரியோட குடும்பத்திலையும் நீங்கள் சமாதானத்தை கொடுத்து நல்ல உற்சாக ஆவியை கொடுங்க, ஜபிக்கிற ஆவியை கொடுங்க தகப்பனே. ஜபா ஒவ்வொரு வீட்டிலையும் ஜபிக்கும்படிக்கு ஜப ஆவியை கொடுங்க. ஜபத்தினால வளர்றதுக்கு உங்களுடைய வார்த்தைகளை கொடுங்க. இந்த உலகம் அந்த மாதிரி ஓடிக்கொண்டிருக்க தகப்பனே. உலக ஆசைகள், உலக பழக்க வழக்கங்கள் ஓடிக்கொண்டிருக்குது. அதில் விழுந்து போகாதபடிக்கு எல்லாரையும் நீங்கள் வழிநடத்துங்க தகப்பனே. அண்டகாரில் இருந்து வெளிச்சத்துக்கு வந்து மறுபடியும் இருளுக்கு போகிறது, நாய் கக்கினதே சாப்பிட்றது போல இருக்குன்றது நாங்கள் பார்க்குறோம் சாமி. அதே போல் எங்களுடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து எதுக்காக எங்களை அழைத்தார், எதுக்காக எங்களை தெரிந்து கொண்டார்ன்றதை நாங்கள் உணர்ந்து அவருடைய வழியில் நாங்கள் வளர உதவி செய்யுங்க தகப்பனே. இயேசு கிறிஸ்துவோடைய அடிசோரில் நாங்கள் பின்பற்றி உமக்கு நாங்கள் உத்தமனாகவும் உண்மையாகவும் நீதியின் மக்களாக நாங்கள் வாழ்கிறதுக்கு உதவி செய்யுங்க. எங்களுடைய குறைகள் குற்றங்களை நீங்கள் மன்னித்து எங்களை பரிசுத்தமாக்கியிருக்கிறீங்க, அதை நாங்கள் மறந்து போகாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் நாங்கள் அனல் மூட்டி கொண்டே இருக்கணும் தகப்பனே. உங்களுடைய வார்த்தைகளையும் வசனத்தை நாங்கள் கேட்டு அதன்படியே நாங்கள் அனல் மூட்டி கொண்டே இருந்தாக்கா நாங்கள் இயேசு கிறிஸ்து வரும்போது நாங்கள் உத்தமனாக உண்மையாக இருந்தால் நாங்கள் மறுரூபம் ஆக்கப்படுவோன்றதை நாங்கள் உணர்கிறோம் சாமி. எங்களை பலப்படுத்துங்க, திறன்படுத்துங்க. நாங்கள் செல்லும் வழிகளெல்லாம் எங்களோடு கூட இருந்து உங்களுடைய தூதரை அனுப்பி எங்களை பாதுகாத்து வழிநடத்துங்க சாமி. நீங்களே பொறுப்பேற்று பாதுகாத்து வழிநடத்திட வேண்டும் என்று எங்கள் மீட்பரும் ரட்சகரும் உம்முடைய குமாரமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த நல்ல பிதாவே, ஆமென்.